என்கிட்ட சொன்னாரு, திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டே இருப்பாரு சொன்னது பழனிசாமி. 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்க எல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலை எல்லாம் தாண்டி குச்சி ஓடினாரு. அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி, பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னாரு, திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டே இருப்பாரு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப, சட்டமன்றத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் நடந்தப்ப 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்க எல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலை எல்லாம் தாண்டி குச்சி ஓடினார். பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றாரு. அப்ப அந்த வாக்கெடுப்புல அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. சோ அதுல பாஜக காப்பாத்தினாங்க.